இது பண்ருட்டியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். பைஃபேஷியல் பேனலிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 பக்கமும் ப்ரொடக்ஷன் இருக்கும். கீழே இருக்கிற மாடியில் வந்து ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்கும். இது புயல் மழையுமா இருந்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்த சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணோம். ப்ரொடக்ஷன் நீங்கள் பாருங்கள், 3200 வாட்ஸுக்கு 2200 வாட்ஸு ப்ரொடக்ஷன் ஆகிருது. நிறைய பேர் இன்றைக்கி கேட்கிற கேள்வி என்னென்னா, வெயில் காலத்தில் சோலார் இருக்கும்போது வெயில் நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும், மழை காலத்தில் எப்படி சோலார் வேலை செய்யும், நம்ம எப்படி வீட்டில் எப்படி லைட் எரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வந்து நீங்கள் முன்ன நம்ம பழைய காலத்தில் போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, ஒரு சோலார் பேனல் வச்சு அதுக்கு பேட்ரி வச்சு அந்த சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணி அந்த பேட்டரியில் சார்ஜ் இருந்தால் தான் நம்ம வீட்டில் லைட் எரியும். சோலார் பேனலால் சார்ஜ் பண்ண முடியலன்னா நம்ம வீட்டில் லைட் எரியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை மனசில் வச்சுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோட ஒர்க்கிங் பிரின்சிபலே அப்படி கிடையாது. நீங்கள் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை நேராக கொண்டு போய் இபி மீட்டரில் கொடுத்துருவோம். உங்களுக்கு சோலார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம வீடு எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இபி கரண்ட்லேருந்து வர கரண்ட்டை வச்சு வீட்டில் லைட் எரியும், மோட்டார் போடுறோம், ஏசி போடுறோம், தண்ணி மோட்டார் நம்ம எடுத்துக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். அதே மாதிரி தான் இப்போயும் ஃபங்க்ஷன் ஆகும். சோலார் போடுறதுனால எந்த விதமான மாற்றமும் நடக்காது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக செயல்படும். உதாரணமாக இபி கரண்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வீட்டில் ஏசி போட்டுக்கிட்டு இருக்கோம், 2 ஏசி போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஏசியும் 1500 1500 இப்படின்னு 3000 வாட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சோலார் பேனல்லேருந்து 3250 வாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 3000 வாட்ஸை ஏசி ரன் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு இந்த 250 வாட்ஸை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே இபி கரண்ட் இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும். இதே நேரத்தில் திடீர்னு ஒரு கருப்பு மேகம் வருது. அந்த நேரத்தில் சோலார்லேருந்து வரக்கூடிய பவர் 1000 வாட்ஸாக வந்துடுது. ஆனால் ஏசிக்கு 3000 வாட்ஸு தேவைப்படுது. அந்த நேரத்தில் அந்த மைக்ரோ செகண்டில் 1000 வாட்ஸ் மட்டும் ஏசிக்கு சோலார் பேனல்லேருந்து போகும். பேலன்ஸ் தேவைப்படுற 2000 வாட்ஸு இபிலேருந்து சைமல்டேனியஸாக போய்கிட்டு இருக்கும். இதான் கிரிட் சின்க்ரோனஸ் சிஸ்டம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் திடீர்னு மேகமாக இருந்தாலோ, மழை பெஞ்சாலோ, மழை காலமாக இருந்தாலோ நமக்கு எந்த விதத்துலேயும் வீட்டில் ஓடுற உபகரணங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி மழை காலங்களில் இருக்கக்கூடிய பில்லு வந்து பார்த்திங்கன்னா 60 நாளைக்கு ஒருக்க தான் வரும். உதாரணமாக அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கான பில்லு 60 நாளைக்கு உடைய பில்லு வரும்போது நமக்கு டோட்டல் எக்ஸ்போர்ட் யூனிட் எவ்வளவு, டோட்டல் இம்போர்ட் யூனிட் எவ்வளவு, ரெண்டுக்குள்ள நெட் மீட்டர் எவ்வளவு, இதை தான் நம்ம பே பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பில்லு எந்த இடத்துலையும் அதிகரிக்காது. சோலார் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பில்லு கூட வராது. நம்ம சம்மரில் வந்து அதிகமான கரண்ட்டு யூஸ் பண்ணுறோம், அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த வின்டரில் வர 60 நாளைக்கு குறைவான யூசேஜ் இருக்கும், குறைவான ப்ரொடக்ஷன் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டிருக்கீங்கன்னா ஒரு 8000லேருந்து 9000 வரைக்கும் வரக்கூடிய பில்லை வந்து 300லேருந்து 600 வரைக்கும் ஆக்குறது தான் இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலை. அப்போ கரண்ட்டு பில்லை கம்மி பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலையை ஒழிய பேக்கப் கொடுக்கறது இதோட வேலை இல்லை. அப்போ கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சார்? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பேட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் பேட்டரியே போதும், பேக்கப் சிஸ்டமாக இருக்கும். ஒரு 3 மணி நேரத்தில் இந்த 4 மணி நேரம் பேக்கப் வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க யூபிஎஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் 2 நாள் கரண்ட் இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது, ஒரு இயற்கை இடர் வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு தனியாக சோலார் பேனல்லேருந்து ஒரு எம்பிபிடி சிஸ்டம் போட்டு அந்த ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற யூபிஎஸ்லேயே கனெக்ட் பண்ணிடுறது. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அது ஆஃப் கிரிடாகவும் செயல்படும், அதே நேரத்தில் ஆன் கிரிடாகவும் செயல்படும். இது ஒரு சின்ன டெக்னிக்கல் வயரிங் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லா விதமான சேஃப்டி டிவைஸும் கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுக்கும்போது குறைவான செலவில் நம்ம எதிர்பார்க்குற எல்லா வசதியும் செஞ்சுக்கிற முடியும். அதனால் ஆன் கிரிட் சிஸ்டம் மழை காலத்தில் எப்படி குறைவாக ப்ரொடக்ஷன் ஆகுமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வருஷம் முழுவதும் வரக்கூடிய 6 பில்லும் நீங்கள் சோலார் போட்ட பிறகு உங்களுக்கு 10% தான் இருக்கும். ஒரு 7000 8000 5000 6000 இப்படி நீங்கள் கட்டும்போது அதில் 400 500 300 600 இந்த மாதிரி ஒரு 10% பில்லு மட்டும் தான் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். மற்றபடி 90% பில்லு குறைஞ்சிரும். இதே மாதிரி 30,000 40,000 வரக்கூடிய வீட்டு பில்லையும் நம்ம 10 கிலோவாட்டு 12 கிலோவாட்டுன்னு போட்டு கம்ப்ளீட்டாக குறைச்சி ஒரு ரூ. 1000 அளவுக்கு கொண்டு வர முடியும்.